இதான் எங்க ரூம். ஸோ இங்கே தான் நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு நாங்கள் இருக்க போகிறோம். நம்ம என்ன மணாலி போவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து மணாலியிலேருந்து வந்தோம் இல்லையா, ஐ மீன் சென்னையிலேருந்து நம்ம வந்து சண்டிகர் வந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து சண்டிகர் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து மார்னிங் 4:30க்கு நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செகண்ட் வீடியோ வந்து என்னென்னா, ஃபுல்லாக வந்து சண்டிகர் டு மணாலி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா, ஒரு 6 hours 6.5 hours வந்திருப்போம். ஸோ வர வழி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. எப்படி சொல்கிறதுனா, இதுவரையும் நான் பார்த்ததில்ல. அண்ட் அந்த ரூட்டில் வந்த எல்லாருக்குமே அந்த பிளேஸ் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து நிறைய பேர் பஸ்ஸில் வந்திருப்பீங்க. நாங்கள் வந்து காரில் வந்துட்டோம். அன்றைக்கி வந்து தமிழ் பசங்க சென்னையிலேருந்து நாங்கள் ஏறின ஸ்டேஷன் பெரம்பூர்லேருந்து ஏறினாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டோம். ஸோ அதான் அவங்க வந்து எங்கள் கூட தான் சென்னையில் ஏறினாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்கடா யாருமே காணுமே, எப்படி நம்ம போகிறதா, அங்கே போய் எப்படி போகலாம், சண்டிகர்லேருந்து பஸ்ஸில் போகலாமா, அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இந்த பசங்க தமிழ் பேசுகிறாங்க, சண்டிகர் ரூட்டில் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து எப்போ கேட்டோன்னா ஆக்ரா தாண்டிட்டுக்கு அப்புறம் கேட்டேன். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து ஆக்ரா தாஜ்மஹால் பார்க்கலாம் அந்த மாதிரி வருவாங்க இல்லையா. ஸோ ஒருவேளை ஆக்ரா வந்தாங்கன்னா நம்ம போய் கேட்க வேண்டாம், வந்தாங்கன்னா நம்ம போய் கேட்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சண்டிகர் தான், ஏன்னா ஆக்ரா வந்து ஈவினிங் இறங்குவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே அந்த நைட் ஃபுல்லாக ஜேர்னி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் இல்லை மெயின் பிளேஸ்னால் சண்டிகர் தான். ஸோ அதனால் ஒரு ஐடியா இருந்தது, மேபி சண்டிகர் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் சண்டிகர் தான் வந்தாங்க. அப்புறம் மணாலி போகிறீங்களான்னு கேட்டு நாங்கள் எல்லோரும் ஒரே குரூப்பாக வந்துட்டோம். காரில் தான் வந்து பே பண்ணிட்டு, ஏன்னா பஸ்ஸையும் வந்து ஸ்லீப்பரில் போனால் 10 hours இருக்கும் ட்ராவல். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுவே நம்ம காரில் வந்தோம்னா ஒரு 5 hours அந்த மாதிரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பேசிட்டு வந்துட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் ரூம்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ சீக்கிரமாக வந்துட்டால் நமக்கு வந்து ரூம் தேட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் ஓயோவில் புக் பண்ணியிருந்தேன். அது கன்ஃபார்ம் கிடைக்குமா கிடைக்காதா டவுட் இருக்கும் இல்லையா. ஓயோனாலே கொஞ்சம் வந்து இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும், ஃபேக் ஹோட்டல்ஸ் காட்டுவாங்க, இல்லைன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும். நம்ம ப்ரைஸ் அது எல்லாமே பார்த்து புக் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து லாங்கில் தான் இருக்கும், மெயின் சிட்டியில் இருக்காது. ஏன்னா நம்ம இங்கே மால் ரோடு மணாலியில் வந்து மால் ரோடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நமக்கு அதுக்கு நியரில் ஏதாவது இருக்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் போய் வாங்குறதுக்கு. அதனால நாங்கள் அது எல்லாமே பார்த்தோம். ஸோ மால் ரோடு வந்ததுக்கப்புறம் ஹோட்டல் வந்து எங்களுக்கு ஒரு 1.2 kilometers ஆர் 2 kilometers டிஸ்டன்ஸில் இருந்தனால எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சண்டிகர் டு மணாலி வந்து அந்த ரூட்டு அப்புறமா நாங்கள் என்ன எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு பிளேஸில் தான் நிறுத்தணும். ஒரு 10 o'clock மேலே அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஏன்னா ட்ராவல் வாமிட் வந்துடும் தெரியும். அதனால் அங்கே வந்து நிறுத்தி டீ மட்டும் லெமன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மணாலியில் தான் நிறுத்தணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே பார்த்தோன்னே எங்களுக்கு ரூம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ரூம் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே காட்டுறேன். இப்போ கூட நான் லொக்கேஷனில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ செகண்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வெறும் ட்ராவல் பண்ணுறது மட்டும் போடாமல் டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் அப்படின்றனால தான் நான் வந்து இப்போ உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து அந்த மணாலிலேருந்து வந்து அந்த பிளேசஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம மூவிஸ்லலாம் நிறைய சாங்ஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இருந்தது. அண்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த பிளேஸ்லாம் நாங்கள் வந்து வந்தோம், இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அப்போ ரொம்ப காரில் வந்தனால இந்த சாங் போட்டு வந்தது. அப்புறம் நான் ஹேமா ஃப்ரெண்டு இருந்தோம், அப்புறமா கொஞ்சம் பசங்களாம் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த சவுண்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம நீட்டாக பேசிவிட்டு வெறும் ஃபுட்டேஜஸ் மட்டும் எங்கெல்லாம் என்னென்னலாம் நடந்தது, எங்கே எந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருந்தது அந்த மாதிரி ஃபுட்டேஜ் மட்டும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பிளேசஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் வந்து கடைசியில் ரூமில் வந்துட்டு ரூம் ஃபுல்லாகவுமே காட்டியிருப்பேன். அது வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். ரூம் எப்படி இருக்குது, நாங்கள் இருக்க லொக்கேஷன் எப்படி இருக்குது எல்லாமே பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் மணல் இல்லாமல் வெறும் கல். ஸோ இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குது மணல்?
சூப்பராக இருக்குது மணாலி ஆக்சுவலி. நம்ம என்ன மணாலி போகல. ஹிமாச்சல் இதுக்கு தான் விளாக்னாலே எல்லாரும் இப்படி தாங்க. எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரியாது, சூப்பராக இருக்கும். என்னது இது ஹிமாச்சல் பிரதேஷ் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு ரிவர் பார்த்துட்டு அந்த ப்ளூ கலரில் நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சா எல்லோரும் கண்டிப்பாக விசிட். இன்னும் இல்லை, அவங்க ரோட்டை தான் சொல்கிறாங்க. ஏய் கடலை சொன்னேன் யாரு. சரி ஓகேங்க, சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பட் நாங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன ரிவர் இருந்தது, மவுண்டைன் நடுவில் ரிவர் சூப்பராக இருந்தது. நான் அந்த வியூ போடுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த வியூ ஆக்சுவலாக சூப்பராக இருக்காது. சன் ரைஸ் ஆகுறது, அப்புறம் அந்த ஒரு ரேஸ், அந்த சன் ரேஸ்லாம் அழகாக இருக்குது. இந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இங்கே ரிவர்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒர்த்து. ஆக்சுவலாக நான் வந்து என்னால் வீடியோ தான் ப்ராப்பராக எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து சென்டரில் உட்காந்துருந்தேன். அதனால் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்தது கேமராஸ்லாம். பட் வியூலாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. ஃபுல்லாக மவுண்டைன்ஸ், கீழெல்லாம் வாட்டர். அது இல்லாமல் ஒரு சில பிளேஸ்லாம் வந்து அப்படியே இந்த குளம் மாதிரி இல்லைன்னா ஆறு மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ரோடெல்லாம் இருந்ததுனால நல்லா இருந்தது. அண்ட் இதுதாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ண டனல். எனக்கு டனல் வந்து ஜென்ரலாக இந்த வீடியோஸில் பார்க்குறது அந்த மாதிரி தான், பட் நான் வந்து எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ இதான் நாங்கள் வந்து சண்டிகருக்கு ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ண டனல். அவ்வளோதான். இதிலலாம் ஆல்ரெடி நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் ஃபுல்லாக. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கார்லேயே உட்காந்துட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 days ட்ரெயினில் உட்காந்துட்டு வந்தோம். ஸோ அதனால் பயங்கர டயர்டாக இருந்தது. எங்களால் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணவே முடியல ட்ரிப்பு. அண்ட் இது வந்து செகண்ட் டனல். ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பாருங்களேன் அவ்வளோ வெளிச்சம். டே டைம் ஒரு 10 o'clock ஆகிருக்கும். பட் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக அந்த லைட் மட்டும்தான் இருக்குது டனலில். போக போக இருட்டாக தான் இருந்தது. ஒரு டனல் ஆல்மோஸ்ட் ஒரு 2 kilometers to 3 kilometers இருந்தது. ஸோ அது ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தனால எங்களுக்கு வந்து அதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அண்ட் இந்த பிளேஸ்லாம் வந்து நியர் குளுமணாலி, இந்த ஏர்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் பக்கத்தில். நம்ம வந்து இன்னும் ஏர்போர்ட்லாம் தாண்டல. பட்டு ஒரு ஃபாரின் ஃபீல் எப்படி இருந்ததுன்னா, ஃபுல்லாக ஹவுஸு, அப்புறமா பின்னாடி ஃபுல்லாக மவுண்டைன், அப்புறமா அதுக்கு பக்கம் முன்னாடி வந்து ரிவர். அந்த தண்ணியெல்லாம் வற்றி இருந்தது. பட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி ரோடு. ஆக்சுவலாக நாங்கள் வந்த வழி ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு மாதிரி ஃபாரின் ஃபீல். நான் வந்து நார்த் இந்தியா வரைக்கும் வந்திருக்கேன், ஜெய்ப்பூர்லாம் போயிருக்கேன். பட் என்னென்னா இன்னும் மேலே இந்த இமாச்சல் பிரதேஷ் அப்புறம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம ஊரில் இருந்து நம்ம பார்க்குற அந்த கல்ச்சரோ இல்லை அந்த மாதிரி வீடோ எங்கேயுமே அந்த மாதிரி இங்கே பார்க்கவே முடியல. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். யாராவது மணாலி வரீங்க, சண்டிகர் டு மணாலி ரூட் போகிறீங்க, இதுவே காரில் போகிறீங்க ஆர் எனிதிங் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த பிளேஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து வீடியோவில் ப்ராப்பராக என்னால் காட்ட முடியல. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணி இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு போக சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது வந்து பாருங்களேன் எவ்வளோ ப்யூர் வாட்டர். நாங்கள் வர வந்து இங்கே வாட்டர்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ சரி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். ரொம்ப ப்யூராக இருந்ததுங்க வாட்டர். ஸோ ஃபைனலி நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மணாலிக்குள்ளே அந்த டோல்கேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் தான் இது. ஃபைனலி நாங்கள் வந்து ஸ்னோ பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், மணாலி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அந்த மவுண்டைன் வியூலாம் தெரிஞ்சுட்டே வந்தது இல்லையா. ஸோ அதுலேயே எங்களுக்கு ஸ்னோலாம் தெரிஞ்சது. அதுவே எனக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட். எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து ஸ்னோலாம் பார்க்கறது ஒரு நார்மல் திங்காக இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு. பட் நமக்கு வந்து அது வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே எனக்கு தெரியல.
ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது அந்த ஃபீல். இங்கே பாருங்களேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பின்னாடி லைட்டாக எங்கேயோ ஒரு ஒயிட் கலரில், அதுவும் ஒரு மவுண்டைன் தான், பட் அங்கே வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் அந்த பிளேஸ்க்கெலாம் போக போகிறோம் அப்படின்றப்போ ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதுவும் லைஃப்லையே ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் ஃபீலாக இருந்தது. அது வந்து எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியல. அந்த டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனே இவ்வளோ மழை, ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்னோவாக இருந்தது. அது வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்து வரும்போது புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா என்னோடய எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு புரியும். பட் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து இந்த பேராக்ளைடிங் அங்கேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுது, மேலெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த பேராக்ளைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இந்த வீடியோ கேமராவில் வந்து கிளியராக என்னால் கேப்சர் பண்ண முடியல, பட் நிறைய பேர் வந்து மேலே எல்லாம் பேராஷூட்டு அதிலெல்லாம் பறந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ நாமளும் போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தாட்டில் இருக்கேன். பட் அது எப்படி இருக்குது, ப்ரைஸு இல்லை அது வர்த்தா இல்லை நமக்கு வந்து அது செட் ஆகுமா, இது எல்லாமே பார்க்கணும். அண்ட் நீங்கள் பாருங்களேன், நம்ம நியர் வர 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 எவ்வளோ க்ளோஸாக வந்து ஸ்னோ தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கேமரா ஷேக் பண்ணுறேன். நீங்கள் அது எதுவும் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து காரு ரொம்ப அந்த இடத்துலலாம் வந்து க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்தது. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளர் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து ஷேக் ஆனதுனால ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டே இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றனால நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து வேணால் ஃபுல்லாக கட் பண்ணி எங்கெங்கே கிளியராக இருக்கோ அங்கே மட்டும் போட ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இப்படி தாங்க இருந்தது நாங்கள் உள்ளே போகும்போது எங்களோட எக்ஸைட்மெண்ட். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு எப்படி இருந்தது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஹாய் காய்ஸ், ஸோ ஃபைனலி நாங்கள் மணாலி ரீச் ஆகிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ரூம் எடுத்தாச்சு. அண்ட் இதுதாங்க பால்கனி. எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 days இங்கே தான். அண்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ளே சீரியஸாக வேறு லெவல், எப்படி சொல்கிறது, பயங்கர அட்வென்ச்சர், அப்புறம் ஒரு தலைவலி, அப்புறம் ஹாப்பி. அப்படியே இந்த எனக்கு வந்து இந்த ஸ்னோ உங்களுக்கு தெரியுதா, அங்கே பாருங்களேன், அது வந்து அது ஃபுல்லாக ஸ்னோ தான். அப்புறம் இது ஃபுல்லாக மவுண்டைன்ஸ். அப்புறம் கீழே பாருங்கள் ரிவர் அப்படியே இப்படி போயிட்டுருக்கு. பட் இப்போ தண்ணி இல்லை. அப்புறம் இங்கே நமக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து ஆப்பிள் மரம் இருக்குது. அது வேறு லெவல். ஆனால் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றதுக்காக எவ்வளோ அழிஞ்சிருக்கேன். ஆனால் இது எல்லாமே வந்து ஆப்பிள் மரம், இதெல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 2 ஆகும், 2:30 அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து மார்னிங் 7:30க்கு அங்கே கிளம்புனோம் சண்டிகரில். இப்போ தாங்க ரீச் ஆகிருக்கோம். பயங்கரமாக தலைவலி. இப்போ தான் ரூம் பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு ரூம் பார்த்தோம், அதுவும் வியூ சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு இன்னொரு ரூம் நான் புக் பண்ணியிருந்தேன், அது எனக்கு இன்னும் பெட்டராக இருந்தது வியூ எல்லாமே. ஸோ வந்தோம், டக்குன்னு பிடிச்சிச்சு. ஒரு 4 days ஓகே அப்படின்னு சொல்லி இப்போவே புக் பண்ணியாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா வந்து பட்ஜெட், மணாலிக்கு வந்து நாங்கள் வந்தப்போ எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன செலவாச்சு, எவ்வளோ ஆச்சு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. இதுதான் பால்கனி. நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் கூட எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும்னு தெரியும். பட் அங்கே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னு இதை வந்து திங்க் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு மணாலி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லையா. ஸோ வேணும் வேணாம் அப்படிலாம் இல்லை, பார்க்க நீட்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ இதாங்க பால்கனி, எப்படி இருக்குது பாருங்கள். கீழே ரிவர், அப்புறம் இங்கே எல்லாம் மவுண்டைன், அப்புறமா இங்கே பாருங்கள் ஒயிட் ஸ்னோ தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சன் கரெக்டாக எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இதாங்க எங்களோட பால்கனி. அண்ட் இதான் இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரூம் காட்டிடுறேன். இதான் எங்கள் ரூம். ஸோ இங்கே தான் நெக்ஸ்ட் 4 daysக்கு நாங்கள் இருக்க போகிறோம். ரூம் ஜென்ரலாக நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து 2 சேர் போட்டிருக்காங்க, அப்படியே டைரெக்டாக வந்து பால்கனி தெரியுது. இங்கே பெட் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து நார்மல் ரூம் தான், நம்மளுக்கு இந்த 5 star அந்த மாதிரிலாம்
செட் ஆகாது, அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பட்ஜெட்டில் நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ எங்களுக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, மெயினாக பால்கனி நல்லாயிருக்கு. அப்புறம் டிவி, இன்னும் நாங்கள் வந்து எதுவுமே எடுத்து வைக்கலங்க, லக்கேஜ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்கே மிரர் அண்ட் இங்கே பாத்ரூம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்க போகிற ரூம். ஸோ எங்கள் மணாலி ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 நாள் வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர் தாங்க, சீரியஸாகவே. எப்போலாம் வந்து சேருவோம் நடந்தது. அந்த 2 days வர்றது பதிலாக இங்கே வர்றதுக்குள்ளது பெரிய ட்ராஜடியாக இருந்துச்சு. ட்ரெயின் கூட ஒன்றும் தெரியல, ஏறி படுத்துட்டே வந்துட்டோம். காலையில் இறங்கி மார்னிங் 3:30க்கு இறங்கி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் தலைவலி. அங்கேருந்து நாங்கள் பஸ் இருக்கோம், பஸ்ஸில் போயிடலான்னு நினச்சோம். பஸ் எல்லாமே வந்து 1200, 1500, 2000 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம போகணும்னு நினச்சோம். பட் என்னென்னா அதுக்கப்புறம் பஸ்லேயும் டிக்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. போச்சு, சாயந்தரம் தான் கிளம்ப போகிறோம். அப்போ சாயந்தரம்னா பஸ்ஸில் 10 hours ட்ராவல்னு சொன்னாங்க, சண்டிகர்லேருந்து மணாலி. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்புறமா அங்கே ஒரு கார் நாங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே 7:30 கிளம்பினோம். ஸோ இப்படி தாங்க வந்து இங்கே சேர்ந்துருக்கோம். இப்போ டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு எந்த பிளான் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் 11 to 13 வெறும் ட்ராவலுக்காக பிளான் பண்ணதான். ஆஃப்டர்நூன் வந்துட்டோம், ஹாப்பி. இப்போ ஃபுல்லாக படுத்து ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு நம்ம எங்கே போகலாம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்து தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோதான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் vlogல நான் வந்து எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன போகிற பிளேஸில் என்னென்ன இருக்குது, நல்லா இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க, நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப இழுக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு ஒரு 6 hours ஜேர்னியில் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. சண்டிகரில் வந்து நாங்கள் மார்னிங் 7 o'clock ஏறிடணும். அந்த டைமில் வந்து ஃபாகு அந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருக்கும். ஏன்னா அது எந்த பிளேஸாக இருந்தாலும் அந்த டைமுக்கு நல்லா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் வர டைம் ஆகிட்டே இருக்கும், வெயில் வர டைம். அப்போ கூட எங்களுக்கு வர சூப்பராக இருந்தது தான், எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டு, அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் இங்கே வந்து சேரும்போது 2 ஆச்சு, 2:30 ஆகிடுச்சு. கரெக்டாக ஹோட்டல் வந்து செட் ஆகிருக்குது. ஸோ இதுதாங்க ஃபைனலாக நடந்தது. நாங்கள் வந்து இப்போ ஹோட்டல் வந்தாச்சு, வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பிளான் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து இன்னும் எதுவும் பிளான் பண்ணல ஆக்சுவலி. என்ன பிளான், அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் டே எங்கே ட்ரிப்பு போக போகிறோம், என்ன பிளேஸு, அது எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்து ஜஸ்ட் ட்ரிப் வந்த வீடியோ தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து இன்னும் மணாலியில் அந்த சுற்றி பார்த்த வீடியோஸ்லாம் எதுவும் போடல. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். நாங்கள் இன்னும் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக பண்ணாமல் வேணாவா, வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியா, பட்ஜெட் ட்ரிப் தான். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது, செட் ஆகுதா, எல்லாமே பிடிச்சிருக்கா பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.